வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்காலில் கட்டப்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை புதுச்சேரி அரசின் அமைச்சர் ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தை அமைச்சர் ராஜசேகரன் காரைக்கால் மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து பார்வையிட்டார். முதலில் செயல்பாட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை ஆய்வு செய்த அமைச்சர் கல்லூரி இயக்குனர், முதல்வர் மற்றும் பேராசிரியர்களை சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து கல்லூரி வளாகத்திற்கு அருகில் ரூபாய் 480 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டிடப் பணிகளையும் ஆய்வு செய்தார். அப்பொழுது கட்டுமான பணிகளின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்து மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள் அமைச்சருக்கு விளக்கம் அளித்தனர். இந்த ஆய்வில் பாஜக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜசேகரன் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தை ஆய்வு செய்தோம். மருத்துவக் கல்லூரி தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதனுடன் இணைந்து மருத்துவமனை கட்டுமான பணிகள் ரூபாய் 480 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. தற்போது 60% அதிகமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. மீதமுள்ள பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்றார். மோடிஜி அவர்களுடைய 12 ஆண்டு சாதனையாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த தொகுதி முழுக்க என்னென்ன நடைபெற்று இருக்கு அந்த பணிகளெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா, நமது மோடிஜி அவர்கள் காரைக்கால் மாவட்டத்திற்கு ஒரு ஜிப்மர் மருத்துவ கல்லூரி அண்டு மருத்துவமனைக்கான இது கொடுத்துருக்காங்க. அப்போ மருத்துவ கல்லூரியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மருத்துவமனைக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் இப்போது திட்டமிடப்பட்டு நடைபெற்று இருக்கு. 480 கோடி மதிப்பில் அதில் ஆல்மோஸ்ட் 60% மேலே பணிகள் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடிச்சு தரதா சொல்லியிருக்காங்க. அந்த பணிகளையும் பார்த்து இதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இன்னும் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத நம்ம டைரக்டர் டீன் இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு நம்ம அடுத்தபடியாக மத்திய அரசுகிட்ட இந்த கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம். கட்சியின் நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், இதற்கான இன்சார்ஜ் எல்லாரோடையும் மகளிர் அணி எல்லாரும் மூலமாகவும் இதை ஆய்வு செஞ்சு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, அவங்களும் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. சில ஸ்டாஃப் தேவைன்னு இருக்காங்க, சில பிளாக்குக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் நிற்கிது. அது வந்தாக்கா இன்னும் நல்லாயிருக்கும், காரைக்கால் பகுதி வளர்ச்சி அடையும்னாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா 40 ஏக்கரில் தான் இருக்குது. பாண்டிச்சேரி ஜிப்மருங்கிறது 120 ஏக்கரில் இருக்குது. அட்லீஸ்ட் காரைக்கால் ஜிப்மருங்கிறது ஒரு 80 ஏக்கராக தேவைப்படுது. அதனால் நம்ம கோரிக்கையை மாநில மத்திய அரசுகிட்ட இன்னொரு 40 ஏக்கராவது நம்ம காரைக்காலுக்கு ஜிப்மருக்கு தேவைங்கிறதையும் முன்வைக்கிறதா இருக்கும். அதுக்காக இன்றைக்கி கலாய்வுக்கு வந்திருக்கோம். சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஜிப்மர் நிர்வாகத்தெல்லாம், டாக்டர்ஸ் எல்லாம். அவங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் அதேமாரி கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் ரொம்ப நேரமாக இந்த ஆய்வுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்தோம். நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு வரதில்ல, இல்லை காலதாமதானாலும் எல்லாரும் இதை மோடிஜியோட திட்டங்கிறதுனால அதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆர்வமாக வந்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள சுப்ராயப்பிள்ளை சத்திர அறக்கட்டளைக்கு சொந்தமான இடங்களில் தற்போது கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகள் மற்றும் புதிய கட்டிடங்கள் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து
உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது கால்நடை பராமரிப்புத்துறை வளாகத்தில் பயன்பாட்டின்றி உள்ள கடைகளை அகற்றி அந்த இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய கட்டிடங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வில் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர், கால்நடை மருத்துவர்கள், ரேஷன் கடை பொறுப்பாளர்கள், ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் 5வது முறையாக ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் உப்பளம் வீரர்வெளி வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தார். அப்பொழுது பேசிய அவர், உப்பளம் தொகுதியின் இழந்த பெருமையை மீட்டெடுக்கவும் தொகுதியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் என் மீது நம்பிக்கை வைத்து சட்ட ரீதியான பணியாற்றும் வாய்ப்பை வழங்கிய மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் உப்பளம் தொகுதி முழுவதும் தொடர்ந்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, வீரர்வெளி ரவி, மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் ரபிக், மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளர்கள் முகமது இஸ்மாயில், வடிவேல், மாநில அமைச்சர் ஓட்டுநர் அணி துணை செயலாளர்கள் கிருஷ்ணராஜ், முகமது ரியாஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்த கணேசன், சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட மொட்டைத்தோப்பு மற்றும் ஆர்வி நகர் பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் குறைகளை கேட்டறியும் பணியில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் குப்பை தொட்டிகள் இல்லாதது மற்றும் பாதாள சாக்கடை மூடிகள் இல்லாததால் ஏற்படும் சிரமங்கள் குறித்து புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் குப்பை தொட்டிகள் மற்றும் பாதாள சாக்கடை மூடிகள் அமைக்கப்பட்டன. இதனால் நீண்ட நாள் நிலவி வந்த பொதுமக்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நாங்க மொட்டைத்தோப்புல வசிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு மார்டின் எம்எல்ஏ சார் கிட்ட நாங்க இந்த எங்க குறைய சொன்னதுனால எங்களுக்கு குப்பை தொட்டியும் கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு பாதாள சாக்கடை அந்த சாக்கடை தொட்டி எங்களுக்கு கட்டி அந்த பைப்பும் போட்டு கொடுத்துக்கிறாங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. என் பேர் சிவா, நான் ஆட்டோ டிரைவரு. இங்கே நாங்கள் குப்பை தட்டி இல்லைன்னு சொன்னோம். மொட்டைத்தோப்புக்கு குப்பை தட்டி பல வருஷமாக குப்பை தட்டி இல்லை. குப்பை தட்டி அவர்கிட்ட சொன்னோன்னே குப்பை தட்டி வந்துச்சு. அதே மாதிரி டைனேஜ் ஒர்க்கு நாங்கள் கேட்டோம், அதுவும் உடனே பண்ணி கொடுத்துட்டாரு. மனமார்ந்த நன்றி ஜோசப் மார்டின் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில தலைமை அலுவலகத்தில் பாஜக சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 73வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் மாநில தலைவர் தாமோதரர், மூத்த நிர்வாகி இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ரத்தினவேல், ஜெயலட்சுமி, பழனி, மாநில செயலாளர்கள் கௌரி சங்கர், தமிழ்மாறன், ஹேமலதா, கோகிலா மற்றும் அணித் தலைவர்கள் கார்த்திகேயன், நாகேஸ்வரன், பாரதி மோகன், கோவிந்தன், காத்தவராயன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் 2024, 25 மற்றும் 2025, 26 ஆண்டுகளுக்கான கால்பந்து லீக் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை LFB விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது.
விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவை முன்னாள் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். சபரி வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளி நிருபர் அமுதவாணன் கலந்து கொண்டு வீரர்களை பாராட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய விருந்தினர்கள் புதுச்சேரியில் கால்பந்து விளையாட்டை வளர்க்கவும் இளம் வீரர்களை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் பணிகளை பாராட்டினர். 2024-2025 ஆண்டிற்கான 13 வயதிற்குட்பட்ட சிறுவர் லீக்கில் யாழி FC அணி சாம்பியன் பட்டம் பெற்றது. கரையாம்புத்தூர் FA 2ஆம் இடமும் சிட்டி 5 FC 3ஆம் இடமும் பெற்றன. 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் லீக்கில் LFB கால்பந்து அகாடமி முதலிடமும், சோமசுந்தரனார் FC 2ஆம் இடமும், கிருஷ்ணன் மெமோரியல் FC 3ஆம் இடமும் பெற்றன. குரூப் டிவிஷன் லீக்கில் புதுச்சேரி சூப்பர் ஸ்ட்ரைகர் FC அணி சாம்பியன் பட்டம் பெற்றது. கிட்டு கிக்கர்ஸ் SA 2ஆம் இடமும், ஆண்டனி அமல்ராஜ் FC 3ஆம் இடமும் பெற்றன. சூப்பர் டிவிஷன் லீக்கில் வம்பாக்கீரப்பாளையத்தை சேர்ந்த குப்புராஜ் FC அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புதுச்சேரி காவல்துறை FC 2ஆம் இடமும், பிளேமேக்கர்ஸ் FC 3ஆம் இடமும் பெற்றன. 2025-26ஆம் ஆண்டிற்கான 13 வயதிற்குட்பட்ட சிறுவர் லீக்கில் LFB கால்பந்து அகாடமி முதலிடமும், சிட்டி 5 FC 2ஆம் இடமும், கூப்பராஜ் FC 3ஆம் இடமும் பெற்றன. சூப்பர் டிவிஷன் லீக்கில் கூப்பராஜ் FC மீண்டும் சாம்பியன் பட்டம் பெற்றது. ஓகா சாகர் அகாடமி 2ஆம் இடமும், பிளேமேக்கர்ஸ் FC 3ஆம் இடமும் பெற்றன. விழாவிற்கு புதுச்சேரி கால்பந்து சங்க தலைவர் நெஸ்தர் தலைமை தாங்கினார். சங்க கௌரவ செயலாளர் தனசேகர் வரவேற்றார். நிர்வாகிகள் வினோத்குமார், சுகுமாரன், சதீஷ்குமார், நாராயணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் கால்பந்து ஆர்வலர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் தென்னங்கூற்று விற்பனை அதிகரித்து வருகிறது. தள்ளுவண்டி கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படும் இந்த இயற்கை உணவுப் பொருளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சுவைத்து வருகின்றனர். நகரின் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தென்னங்கூற்று விற்பனை நடைபெற்று வருகிறது. தென்னை மரத்தின் உள்பகுதியில் கிடைக்கும் மென்மையான மற்றும் சத்தான உணவான தென்னங்கூற்று உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, தாதுக்கள் மற்றும் இயற்கை ஊட்டச்சத்துக்களை கொண்டதாக கருதப்படுகிறது. இது உடல் வெப்பத்தை தணிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கையான சுவை கொண்ட இந்த உணவு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணப்படுகிறது. புதுச்சேரியில் தற்போது ஒரு தென்னங்கூற்று ரூபாய் 30 முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அதன் சுவை மற்றும் உடல்நல பயன்களை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தொடர்ந்து வாங்கி வருகின்றனர். இதனால் தென்னங்கூற்று விற்பனை செய்யும் தள்ளுவண்டி கடைகளிலும் வியாபாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அடுத்த வாரம் ஃப்ளெக்ஸ் அடிக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரடியாக பார்வையிட்டதுடன் அதன் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவையும் சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு தயாரிப்பு முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதிய உணவில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், முட்டை உள்ளிட்ட பொருட்கள் தரமானவையா என்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்தார். மாணவர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் ஆய்வு பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது.
இதேபோன்று ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்போது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தெரிவித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி புதிய பேருந்து நிலையங்களில் கட்சியினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது பேருந்து நிலைய வளாகத்தில் கடைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை என்றும் பல கடைகளுக்கு மின்சார வசதி வழங்கப்படாததால் பொதுமக்கள் சிரமம் அடைவதாகவும் மக்கள் தெரிவித்தனர். மேலும் உப்பளம் பகுதியில் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் அருகே சாலை ஓரங்களில் மீன் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் அதற்காக கட்டப்பட்ட மீன் அங்காடி பல ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்பட்டும் இன்னும் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் இருப்பது குறித்தும் ஆய்வில் கவனிக்கப்பட்டது. ஆய்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி மற்றும் தொண்டரணி தலைவர் மதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட அடிப்படை வசதிகளை விரைவாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளின் சுகாதார நலனை மேம்படுத்தும் நோக்கில் நிறுவப்பட்ட நாப்கின் தானியங்கி இயந்திரத்தை சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் தொடங்கி வைத்தார். பள்ளியில் பயிலும் மாணவிகள் பயன்பெறும் வகையில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளின் நிதி உதவியுடன் நாப்கின் வெண்டிங் மிஷின் பள்ளி நூலகத்தில் நிறுவப்பட்டது. இதன் திறப்பு நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் டாக்டர் மோகன் பிரசாத் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் தானியங்கி நாப்கின் இயந்திரத்தை இயக்கி வைத்து மாணவிகளின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த இயந்திரத்தின் மூலம் மாணவிகள் ₹2 நாணயத்தை செலுத்தி ஒரு நாப்கினை பெற்றுக் கொள்ளலாம். மாணவிகளுக்கு தேவையான ₹2 நாணயங்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கியுள்ளது. தேவைப்படும் மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் நாணயங்களை பெற்று தானியங்கி இயந்திரத்தின் மூலம் நாப்கினை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. கடைகளில் ₹5க்கு விற்பனை செய்யப்படும் நாப்கினை மாணவிகள் எளிதாகவும் தடையின்றியும் பெறும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. மாணவிகளின் சுகாதார மேம்பாடு மற்றும் மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இலவசமாக நாப்கின் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கூறினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், மாணவிகள், அழகு அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கதிர்காமம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கதிர்காமம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரும் அன்பே சிவம் அறக்கட்டளை நிறுவனருமான ஜெயந்தி ராஜவேலு கதிர்காமம் பகுதியில் உள்ள கனகன் ஏரியில் மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு 25 கிலோ அரிசி பைகளை வழங்கி பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார். மேலும் மக்களுக்கு சேவை செய்து வரும் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களிடையே உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் தனது உடலை தானமாக வழங்குவதற்கான படிவத்தை பூர்த்தி செய்தளித்தார். இதுகுறித்து ஜெயந்தி ராஜவேலு கூறுகையில், மக்களின் தங்க மகனின் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் மத்தியில் உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் உடல் தானம் செய்ய முடிவு செய்தேன் என்று தெரிவித்தார். நான் திருமதி ஜெயந்தி ராஜவேலு, கதிர்காம சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் வேட்பாளர், புதுச்சேரி. நம்மளுடைய உலகம் முழுவதும் உற்று நோக்கக்கூடிய ஒற்றை தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும், அன்பு அண்ணன், இளைய தளபதி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அனைவரும் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பிறந்தோம், வளர்ந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், ஏதோ ஒன்றை இந்த உலகத்திற்கு செய்தோம் என்பதை பறைசாற்றும் விதமாக நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் அவர்கள் இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த மாபெரும் தலைவருக்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் நம்மளுடைய கதிர்காம தொகுதிக்கு உட்பட்ட கனகன் ஏரியில் மரக்கன்றுகளை நட்டும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நபருக்கு 25 கிலோ அரிசி என வழங்கியும், அது மட்டும் போதாது, இந்த தலைவருக்கு வேறு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். அவரே
தன்னுடைய உடல் உழைப்பு ஆவி அத்தனையும் மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற அவருக்கு நாமும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணி கதிர்காமம் மெடிக்கல் காலேஜ், கதிர்காமம் இந்திரா காந்தி ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கல்லூரியில் எனது உடலை நான் தானமாக எழுதி வைத்திருக்கின்றேன். அதற்கான சான்றிதழ் இதோ. அது மட்டும் அல்லாமல் எல்லோரும் தன்னுடைய வாழ்நாளில் இது போன்ற உடல் மற்றும் உறுப்பு தானங்களை இதன் வாயிலாக செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் எங்களுடைய அண்ணனுடைய பிறந்த நாளில் நான் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன். நன்றி, நல்வணக்கம். காரைக்கால் நேரு நகர் பகுதியில் இயங்கி வரும் பெருந்தலைவர் காமராசர் கல்வியியல் கல்லூரியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பட்டப்படிப்பு முடித்து செல்லும் மாணவிகள் விளக்கு ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர், என்னை பற்றி பேசும்போது கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பவன் என்று குறிப்பிட்டார்கள். நான் கல்விக்கு மட்டுமல்ல விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் அளிப்பவன் என்றார். மேலும் தற்போது கல்வியியல் கல்லூரியில் பயிலும் நீங்கள் எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வர உள்ளீர்கள். ஆசிரியர்களான பின்பு உடற்பயிற்சி என ஒதுக்கப்பட்ட வகுப்புகளை வேறு பாடங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் மாணவர்களின் கவனிக்கும் திறன் பாதிக்கப்படும் என அறிவுரை வழங்கினார். இந்தியாவை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேம்படுத்த முக்கிய பங்காற்ற உள்ள மாணவர்களை உருவாக்கும் பொறுப்பு வருங்கால ஆசிரியர்களிடம் உள்ளதாகவும் இதனை அன்பு கட்டளையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை ஆட்சியர் பக்கிரிசாமி, கல்லூரி முதல்வர் கந்தவேல், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஆர்வி நகர் மொட்டத்தோப்பு பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் கடும் சிரமம் அனுபவித்து வந்தனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பகுதிக்கு சென்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் பொதுமக்கள் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து மக்களின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து உடனடியாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தார். தற்போது அந்த பகுதியில் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் நீண்ட கால கோரிக்கை நிறைவேறியதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே புதிய சாலை உயரமாக அமைக்கப்பட்டதால் அருகிலுள்ள கோயில் தாழ்வான நிலையில் இருப்பதாகவும் மழைக்காலங்களில் மழைநீர் கோயிலுக்குள் புகும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே கோயிலை சீரமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க காமராஜர் நகர் தொகுதி ஆர்வி நகர் மொட்டத்தொப்புல இருந்து கலா பேசுறேன். எங்க ஏரியாவுல 15-20 வருஷமா இந்த ரோடு சரி பண்ணி கொடுக்காம எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. நாங்க எல்லார்கிட்டயும் கோரிக்கை வச்சோம். எல்லார் வீட்டு வாசப்படி ஏறி இறங்குன்னு தான் மிச்சம். லெட்டின் தண்ணி, குட்டை தண்ணி, எங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற தண்ணியும் மழை வந்தா எங்க ஊர்ல தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. மார்ட்டின் தம்பி வந்தாங்க. வரதுக்கு முன்னாடி நாங்க கோரிக்கை வச்சோம். அவரு ஸ்டெப் எடுத்தாரு, ஜெயிச்சாரு. இன்னும் நல்லா எல்லாமே கரெக்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. ரோடு போட்டு இன்னைக்கு அவங்க சௌகரியமா இருக்கிறதுக்கு காரணம் தம்பி தான். அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி.
விழுப்புரம் ஆரோவில் அருகே பட்டானூர் பகுதியில் உள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் ஹாலில் நடைபெறவுள்ள திரைப்பட இயக்குனர் கௌதம் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க தமிழக முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்தார். அவருக்கு கோட்டக்குப்பம் பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கௌதம் ஆகியோர் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இருபுறங்களிலும் திமுக கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக முழக்கங்களுடன் முன்னாள் முதல்வருக்கு வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள பழமையான தூய அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு கட்டுமான பணிகள் நிறைவடைந்து புதிய ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோணியாரின் திருசுரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. ஆன்மீக குருமார்கள் பன்னீர்செல்வம், சாமுவேல் மற்றும் கோட்டுச்சேரி பங்குத்தந்தை ஆரோக்கிய ஜான் ராபர்ட் ஆகியோர் திருசுரூபத்தை மந்திரித்து ஆசிர்வதித்தனர். பின்னர் மின்னொலி அலங்காரத்துடன் கூடிய தேர்பவனி ஆலயத்தை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை தரிசித்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் தலத்திரு கிராம முக்கியஸ்தர்கள், கிராம மக்கள் மற்றும் பங்கு மக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக கொடியிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதனுடன் தூய அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடாநகர் 4வது குறுக்கு தெரு மற்றும் 45 அடி சாலை பகுதிகளில் உள்ள வாய்க்கால்கள் குப்பை, மண் மற்றும் செடிகளால் அடைத்துக்கொண்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் மக்கள் முறையிட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் அடிப்படையில் வாய்க்கால்களில் ஏற்பட்டிருந்த அடைப்புகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டன. புகார் தெரிவித்த மறுநாளே அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்ததுடன் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் உடனடி நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றியும் தெரிவித்தனர். LJK News 2. இதோ அங்கேயே நிறுத்த வந்துடுறேன். வந்துட்டேன். விழுப்புரம் மரக்காணம் அடுத்த கூனிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ நவகிரகம் மற்றும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த 21ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், தன பூஜை, லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு கால யாகசாலை பூஜைகள், 108 திரவிய ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. யாகசாலை பூஜை நாட்களில் வேத பாராயணம், தேவார திருமுறை மற்றும் நாதஸ்வர மேள இன்னிசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா, விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை மற்றும் பிம்பசுத்தி ரக்ஷாபந்தனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது.
பின்னர் சிம்ம லக்னத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம், ஸ்ரீ நவகிரக மகா கும்பாபிஷேகம் மற்றும் விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலஸ்தான ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மகா அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் கூனிமேடு மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன அலுவலக கட்டிடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், துணைத் தலைவர் வேலையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். செயலாளர் தமிழ்செல்வம் வரவேற்புரையாற்றினார். துணைத் தலைவர் புண்ணியமூர்த்தி, துணை செயலாளர் கலைவாணன், பொருளாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஊழியர்களின் நலன் சார்ந்த பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் பணிக்கு செல்ல தேவையான பைகள் வழங்க வேண்டும் ஆகியவை முக்கிய தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. இந்த கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் என சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். அவங்களும் பேக் கொடு அப்படியே ஃப்ரெண்ட்ல வாங்க அண்ணா பாத்துறோம் அண்ணா பாத்துறோம் நம்ம ரெண்டு பேரும் இல்லப்பா பாத்துறல அப்படியே அப்படியே நான் ஒரு நிமிஷம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.